இது ஃபுல்லாக ஓட்ஸ் பொடியில் பண்ணது, இதெல்லாம் ப்ரெட்டு பொடியில் பண்ணது. ரெண்டுமே கொஞ்சம் சின்ன வித்தியாசம் டேஸ்ட்டு தான். ஆனால் இது சூப்பராக இருக்குது. ப்ரெட்டில் பண்ணது இதுவும் நல்லாயிருக்கு. ஆனால் இதை விட இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். அரை கிலோ மரவள்ளிக்கிழங்கு வேக வச்சுருக்கேங்க. இது நான் தண்ணியில் போட்டு வேக வச்சனால இப்படி இருக்குது. ஆவியில் வேக வச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், அதை மசிச்சிடலாம். மசித்த பின்ன அதுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் போட்டு இது பண்ணிடுவோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கிலோ மரவள்ளிக்கிழங்கு மசித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி அது கூட போடுறதுக்கு பச்சை மிளகா 2 பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொத்தமல்லி தழை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. ரவை 1 ஸ்பூன் ரவை எடுத்து வச்சுருக்கேன். மிளகாப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மல்லிப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா ஒரு பிஞ்சு கையில் எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு அரை ஸ்பூனு. இது எல்லாத்தையுமே நம்ம அந்த மரவள்ளிக்கிழங்குல கொட்டி பிசைஞ்சிருவோம். இது அப்படியே நல்லா பிசைஞ்சு எடுத்துடுவோம். சின்ன சின்ன குட்டி குட்டியாக பால் மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். உருட்டி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா முட்டையில் போட்டு பரட்டி ப்ரெட்டு பொடியில் போட்டு நம்ம முக்கி எடுக்கலாம். இருங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்து உருட்டி வச்சுட்டு காமிச்சிட்றேன். இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். சின்ன சின்னதாக உருட்டி வச்சுட்டு முட்டையில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை ப்ரெட்டில் போட்டு ஒரு ப்ரெட்டு மிக்சியில் பொடிச்சு வச்சுருக்கேன். அதில் நம்ம போட்டுட்டு அடுப்பில் பாருங்கள் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் போட்டு எடுத்துருவோம். இந்த மாதிரி பண்ணும்போது இப்படி நீளமாக வந்துடும். ஒவ்வொன்றா பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். அப்படியே ஒவ்வொன்றா பண்ணி எண்ணெயில் போட்டு காமிச்சிட்றேன் நான். எல்லா பக்கமும் வேகட்டும். இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுருவோம் பாக்கி இருக்கிறதையும். ப்ரெட்டோடது கொஞ்சம் இருக்குது. நான் இதில் கொஞ்சம் ஓட்ஸ் அடித்து எடுத்துகிட்டு வர போகிறேன். அது மிக்ஸ் பண்ணி அது ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்க. எல்லாமே ப்ரெட்டில் போட்டு ப்ரெட்டு பொடியில் போட்டு எடுத்திருக்கேன். இனி நான் ஓட்ஸ் பொடியில் போட்டு எடுக்க போகிறேன் பாக்கி இருக்கிறதெல்லாம். இது எல்லாமே ப்ரெட்டு பொடியில் போட்டு எடுத்திருக்கேன். அடுத்தது ஓட்ஸ் பொடியில் கொஞ்சம் போட போகிறேன். ஓட்ஸு ஒரு 3 ஸ்பூன் எடுத்து போட்டிருக்கேன். இதை சின்ன ரோட் ஒட்டிட்டு வந்துடலாம். ஓட்ஸ் பொடிச்சிட்டு வந்திருக்கேன். இனி இதில் பரட்டி எடுத்துருவோம். கொஞ்சம் எல்லாமே ஃப்ரை ஆயிடுச்சு. நான் எண்ணெய் வடியட்டுன்னு ஓரமாக வச்சுருக்கேன். இதெல்லாம் ஒரு பிளேட்டில் மாற்றிடுவோம். ஓட்ஸ் பொடிச்சதில் பண்ணினதையெல்லாம் இனி எண்ணெயில் போட்டுருவோம். ஓட்ஸ் பொடியில் போட்டதும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், 4 பக்கம் திருப்பி திருப்பி போட்டு எல்லா பக்கம் முருகிற மாதிரி பண்ணியாச்சு.
எல்லாமே வெந்துருச்சு. இது எல்லாம் எடுத்துருவோம். எல்லாமே நம்ம போட்டு எடுத்துட்டோம். சூப்பராக வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. எப்போவுமே ஒரே மாதிரி சாப்பிடுவோம். மரவள்ளிக்கிழங்கு வேக வச்சு தாளித்து சாப்பிடுவோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்ததுன்னா அதுரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க. தேங்க்யூ. நல்லா சிக்கன் மாதிரியே இருக்குங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூடாக இருக்குது.